நைனா தீவுன்ற தீவில் தான் நாங்கள் இருக்கிறோம். மரணம் சம்பவிச்சா அவையின் பொடியை வந்துட்டு இந்த பகுதியால் தான் கொண்டு வரவை. முன்னுக்கு கோவை ஓட்டோஸ் ஆட்டோ நான் ஓடுறேன்னா இல்லை அவர் ஓடுறதான்னு சொல்லி ஆள் முன்னுக்கு ஏறிட்டார். மழை பெஞ்சாலும் போட் போகிறதானே தண்ணியை வந்து சுத்திகரித்து அதுக்கு பிறகு அந்த தண்ணியை வந்து இங்கே இருக்கிற இடங்களுக்கு வீடுகளுக்கு எல்லாத்துக்குமே திரும்ப சப்ளை பண்ணிடணும். டீசல் இன்ஜின் டீசலில் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கு. இப்போ தான் இந்த வேலைகள் எல்லாமே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. பெரிய அளவில் செய்யணும். இங்கிருந்து அங்கே வரைக்கும் சாதாரணமாக நாங்கள் யாழ்ப்பாணமோ இல்லை வேறு பகுதிகளில் ஒரு வீடு கட்டுறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் அதிகமான பொருட்செலவு நிதி செலவு எல்லாமே ஏற்படும். ஸோ இந்த இடத்துல தான் அந்த பாதை வரும். இது இப்போ தாண்டு போயிருக்கு. இந்த 2 கிணறுலேருந்து அப்படியே உள்ளே போய் சுத்திகரிச்சுட்டு வரும். இந்த ஜென்ரேட்டரை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து மின்சாரம் எல்லாமே இந்த இடங்களுக்கு எல்லாத்துக்குமே விநியோகம் செய்யணும். அதுக்கு பிறகு இந்த தீவுக்கு தொடர்ச்சியாக அப்படி மின் இணைப்பு எல்லாமே கொடுத்துருக்கணும். தீவில் மொத்தமாக 2 பஸ் வந்து இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, என்னோட புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் குறிப்பாக வந்து இப்போ இலங்கையில் யாழ்ப்பாணத்தை சுற்றி இருக்கிற சப்த தீவுகள் இருக்குது, 7 தீவுகள் இருக்குது. அந்த தீவில் நைனா தீவுன்ற தீவில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஸோ இந்த தீவில் வந்துட்டு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்துட்டு நாகதோஷங்கள் இருக்கிற ஆக்கள் வந்துட்டு இங்கே வந்து பூசைகள் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்து கொள்வினோம். செஞ்சாவைக்கு நாகதோஷங்கள் எல்லாமே போயிடும். ஆனால் குறிப்பாக இந்த தீவில் அங்கங்கே நாங்கள் பாம்புகள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த தீவில் மக்கள் எப்படி வாழினும், இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்குன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். அதோட எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரியான இலங்கை சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி இதில் இருந்துட்டு நாங்கள் இந்த தீவை முழுமையாக சுற்றி பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் நாங்கள் இப்போ தங்கி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த தீவில் வட்டாரம் என்று சொல்லிவிடும். இந்த தீவில் இருக்கிற ஒரு பகுதிகளையும் 1ஆம் வட்டாரம் 2ஆம் வட்டாரம் அப்படின்னு சொல்லிவிடும். நாங்கள் இருக்கிறது இப்போ 2ஆம் வட்டாரம் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக ஷரண் எங்களோட நண்பர், அவருடைய வீடு இருக்குது, அங்கே தான் நாங்கள் இப்போ தங்கி நிற்கிறோம். ஸோ எங்களோட வந்து இன்னும் 2 இந்திய நண்பர்களுமே வந்திருக்கணும். ஸோ எல்லாருமா சேர்ந்து இதில் டுக் எடுத்துக்கொண்டு நாங்கள் இந்த இடங்கள் எல்லாமே சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ நாங்களுமே இன்றைக்கி எதிர்பாராத விதமாக ஒரு பாம்பு ஒன்று கண்டுனாங்க. ஸோ அது வந்து கோடாரி பாம்பு. ஸோ அதையுமே பார்த்து நாங்கள் அந்த கிளிப்ஸே மேல் பண்ண இதில் ஆட் பண்ணுறேன். இப்படி தான் இந்த தீவின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. சரி வாங்க இதில் என்ன அப்படியே நாங்கள் வலிக்கிடுவோம். மாலை நேரம் ஆகிட்டு பின்னேற நேரம் தான் சரியாக இருக்கும். எல்லா தீவுகளில் பொதுவாக வந்துட்டு சரியான வெயிலாக இருக்கும். சாதாரண நேரங்கள்லேயே வெயிலாக இருக்கும். ஸோ இப்போ சொல்லவே தேவையில்லை, இலங்கையின் எல்லா பகுதிகளையும் அதிக அளவான வெயில் இருக்கிறதால இந்த தீவு சொல்லவா வேணும். சரி அப்படியே வலிக்கிடுவோம். சரி இப்போ பொதுவான ஒரு விஷயம் தான் தீவு வாழ்க்கை அப்படின்னாலே எல்லா பொருளுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ ஆட்டோவில் எல்லாரும் ஏறி போகிறோம். ஜலதேவ், சரண், முன்னுக்கு கோவை ஓட்டோஸ் ஆட்டோ நான் ஓடுறேன்னா இல்லை அவர் ஓடுறதான்னு சொல்லி ஆள் முன்னுக்கு ஏறிட்டார். ஸோ இந்த தீவில் வந்துட்டு இப்போ தான் ஓடுறாண்டாவே அரவாசியில் இருந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். சில ப்ரோ என்ன ப்ரோ அப்படி தொங்கிட்டு வரீங்க? வச்சுக்கிட்டு வர்றாரு. சரி, இந்த தீவை பற்றி கதைப்போ நாங்கள் ஏற்கனவே இங்கே அடிக்கடி வர்றதால பெருசாக உங்களுக்கு நான் கணக்கு விஷயங்கள் காட்டியிருப்பேன். ஸோ நண்பர்களுக்கு வந்துட்டு அது புதுசாக இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் இந்த தீவில் வந்துட்டு போக்குவரத்து தான் பெரிய விஷயம். அது வந்து போட்டில் தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும். சாதாரணமாக நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு விஷயம் பொருட்கள் வாங்குகிற அதுகளாக இருக்கலாம். ஸோ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறத விட இங்கே வந்துட்டு விலைகள் கூடவாக இருக்கும். இந்த போட்டில் கொண்டு வந்து இங்கே உள்ளுக்கு கொண்டு வந்து திருப்ப விற்கிறதால அடிஷனலாக கொஞ்சம் சார்ஜஸ் வச்சு விற்கணும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ நாங்கள் இன்றைக்கி ஆட்டோ ஒன்று ஹையர் பண்ணிவிட்டு இந்த தீவை ஃபுல்லாகவே சுற்றி பார்க்க போகிறோம். போகிற வழியில் நடக்கிற விஷயங்கள், நாங்கள் ஃபீல் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்படியே கன்வே பண்ணுறோம். இந்த இடத்துல வந்துட்டு மின்சாரம் வந்துட்டு இங்கே டீசல் இன்ஜின் இருக்குது தானே, ஜென்ரேட்டர். இந்த ஜென்ரேட்டரை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து மின்சாரம் எல்லாமே இந்த இடங்களுக்கு எல்லாத்துக்குமே விநியோகம் செய்யணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். மற்றது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பவர் கட் இருக்குது. இப்போ ஷரண்ட ரூமில் வந்துட்டு மின்சார இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. குறிப்பிட்ட நேரத்துக்கு மின்சாரம் இருக்காது. அது வந்துட்டு அவைக்கு மெசேஜ்லேயே வந்து கொள்ளுமென்று சொன்னவன். இதில் அஞ்சல் அலுவலகமுமே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே திருவள்ளுவர் சிலையுமே இருக்குது. மற்றது ஒரு அண்ணாட்ட நாங்கள் கேட்டுனாங்க, பெட்ரோல் வந்துட்டு யாழ்ப்பாணம் அந்த சைட்ல எல்லாம் 390 சொச்சத்துக்கு ப்ரைஸ் இருக்குது. இலங்கை மதிப்புக்கு 390 ரூபான்னு வச்சுக்கொள்ளுங்களேன் உதாரணத்துக்கு. ஆனால் அதே பெட்ரோலை வந்து இந்த தீவில் வந்து 430 ரூபா கிட்ட வரும். ஸோ 40 ரூபா 50 ரூபா ஒருத்தர் தங்களுடைய ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக வச்சு விற்கணும். ஏன்னா போட்டில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே சில்லறை வியாபாரி மாதிரி இருப்பின்னு தானே, அதை வந்துட்டு திரும்ப ரீசேல் பண்ணினோம். உண்மையிலேயே அது வந்துட்டு அப்படி செய்யக்கூடாது. இருந்தாலுமே இந்த எல்லா தீவுகள்லையுமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அடுத்த குறிப்பான விஷயம், இந்த தீவில் வந்துட்டு வீடுகள் கட்டுறதா இருக்கட்டும், இல்லை தெருக்கள் போடுறதா இருக்கட்டும், பெரிய புனர்நிர்மாணங்களோ ஏதாவது செய்கிறதா இருந்தால் கப்பலில் தான் சாதாரணமாக சீமெந்து, மண், கல் எல்லாமே வெளியிடங்கள்லேருந்து கொண்டு வர வேணும். கொண்டு வரையில்
அதுக்கு வந்துட்டு சாதாரணமாக நாங்கள் யாழ்ப்பாணமோ இல்லை வேறு பகுதிகளில் ஒரு வீடு கட்டுறதுக்கும் இங்கே வீடு கட்டுறதுக்கும் அதிகமான பொருட்செலவு நிதி செலவு எல்லாமே ஏற்படும். இருந்தாலுமே இங்கே 1-2 பெரிய சைஸுள்ள வீடுகள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். போகிற வழியில் ஏதாவது ஒரு வீடு அம்பிட்டுச்சுன்னு சொன்னால் நான் அதை அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். இந்த தீவை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்று பகலில் வாங்க, இல்லைன்னா பின்னிறம் வாங்க. அதோட குறிப்பாக இந்த 7 தீவுகள் இருக்குன்னு சொல்லியிருப்பேன் தானே. இப்போ கிணவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், புதுசாக பார்க்குறதுக்காக சொல்கிறேன். இந்தியாவில் இருந்தெல்லாம் கிணவர் பார்க்கணும். நெடுந்தீவுன்ற ஒரு தீவு இருக்குது, டெல்ஃப்ட் ஐலண்ட். அந்த நெடுந்தீவுக்கு நாங்கள் நாளைக்கு போகிறோம். அந்த டெல்ஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒல்லாந்தர்கள் போர்த்துகேயர்கள் எல்லாருமே அந்த இடங்கள் எல்லாம் ஆட்சி கீழே வச்சுருந்தாங்க தங்களுக்கு கீழே. ஸோ ஹொலாந்து இருக்குது தானே, ஹொலாந்தில் ஒரு சிட்டின்ற பேர் தான் வந்து டெல்ஃப்ட். அந்த டெல்ஃப்ட்டை தான் அவைகள் வந்துட்டு இந்த இடத்த ஆளுகை செய்யல, அந்த பேரையே இந்த இடத்துக்கு வச்சவை. அதே மாதிரி இலங்கையில் இருக்கிற தேயிலை தோட்டங்கள் எல்லாமே பிரிட்டிஷ் வந்துட்டு ஆளுகை செய்யக்கல, அவைண்ட நாட்டில் இருக்கிற ஒரு சிட்டிகள்ன்ற பேர் எல்லாமே அந்த தேயிலை தோட்ட எஸ்டேட்டுக்கு எல்லாமே வச்சுருப்பினோம். ஸோ அதெல்லாம் நாங்கள் மலையகத்துக்கு போய்க்கல, நான் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்கிறேன். ஓகே, நாங்கள் கனதடவை இந்த தீவுக்குள்ள வந்துட்டு எக்கச்சக்கமாக வீடியோக்கள் எல்லாம் போட்டிருக்கிறேன். என்ன விஷயம்னு சொன்னால், இந்த தீவில் மொத்தமாக 2 பஸ் வந்து இருக்குது. ஸோ ஒரு பஸ் வந்து திருத்துற நிலைமையில இருக்குது, இன்னொரு பஸ் ஓடி தெரியுது. இந்த பஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் அதாவது இந்த கோயிலோட வார அந்த வீதியிலேருந்து கடைசி தொங்கல் மட்டும் போகும். இடைக்குள்ள ஒரு ரோட்டுக்குள்ளே மட்டும் உள்ளே போயிட்டு வருமானு சொன்னவை. ஸோ இங்கே தீவு மக்களுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. தீவுக்குள்ளேயே மட்டும் பஸ்ஸில் போய் வரக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது இதில் 2 கிணறு அடித்து வச்சிருக்கணும். அந்த இடத்துல தெரிகிற கிணறு இருக்குது தானே, அந்த கிணறு வந்துட்டு அடிச்சிருக்கு. ஸோ இந்த கிணத்துலேருந்து தண்ணியை எடுத்து இங்கால வந்துட்டு டேங்க் மாதிரி இருக்குது. ஸோ அந்த டேங்கை போயிட்டு நான் காட்டுறேன். அந்த டேங்கில் தண்ணி உள்ளே போகும். உள்ளே போன பிறகு அந்த டேங்கில் தண்ணியை வந்து சுத்திகரித்து அதுக்கு பிறகு அந்த தண்ணியை வந்து இங்கே இருக்கிற இடங்களுக்கு வீடுகளுக்கு எல்லாத்துக்குமே திரும்ப சப்ளை பண்ணிடணும். ஸோ இப்படி தான் இந்த தீவில் உள்ள தண்ணி பிரச்சனைக்கு வந்துட்டு தீர்வு கண்டது. ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு அண்மை காலமாக சின்ன ஒரு பிரச்சனை போய்க்கொண்டிருக்கு. இதில் வந்துட்டு ஏதோ பிரச்சனை இருக்கிறதால அது வந்து திருப்ப வடிவாக திருத்தின பிறகு எல்லாம் ஓகே ஆயிரம் மாதிரி சொல்லினோம். ஸோ இதில் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 லைனுக்கு அப்படியே 2 3ன்னு சொல்லி பெரிய பெரிய தண்ணி டேங்குகள் இருக்குது. இதுக்கு தண்ணி வந்துட்டு இந்த 2 கிணறுலேருந்து அப்படியே உள்ளே போய் சுத்திகரிச்சுட்டு வரும். அடுத்தது இஞ்சாலையுமே வந்துட்டு ஒரு இறங்குதுறை இருக்குது, ஜெட்டி லைன். ஸோ இந்த ஜெட்டியிலேருந்து அப்படியே நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா அங்கால கோயில் தெரியும். அந்த கோயிலுக்கும் ஒரு ஜெட்டி இருக்குது, அதான் நாங்கள் வளமையாக போய் இறங்குற இடம். அடுத்த பௌத்த விகாரை இருக்குது, அந்த பௌத்த விகாரைக்கும் போகிறதுக்குரிய ஒரு ஜெட்டி லைன் இருக்குது. ஸோ இந்த ஜெட்டி லைனில் நீங்கள் வந்தீங்கன்னா பழைய படகுகள் போட்டுகள் எல்லாமே திருத்துற நிலைமையிலே இருக்குது. முதல் வந்துட்டு குறிகட்டுவான் இறங்குதுறை, இதில் இருந்துட்டு அப்படி நேராக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் குறிகட்டுவான் இறங்குதுறை இருக்குது. அங்கேருந்து நாங்கள் படகுல அப்படியே போடுறாங்க. முந்தி வந்து இறங்குதுறை இதில் தான் இருந்துதான். இப்போ வந்துட்டு இந்த உள்ளூராக்கள் இங்கே வந்துட்டு இருக்கிறாக்கள் யாழ்ப்பாணத்தில் இல்லை வேறு பகுதிகளிலோ மரணம் சம்பவித்தா அவை இந்த பொடியை வந்துட்டு இந்த பகுதியால் தான் கொண்டு வரவை. ஸோ இப்போ வந்துட்டு போட்டுகள் திருத்துறது அப்படியான விஷயங்கள்னு சொன்னால் இந்த பகுதியில் கொண்டு வந்துட்டு போட்டுகள் எல்லாமே திருத்தி கொள்வினோம். ஸோ முதல் வந்துட்டு இதுதான் இறங்குதுறையாக இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் 2-3 படகுகள் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு லைனில் இருக்குது. அதில் தண்ணி இப்படி ஃபில்டர் பண்ணுற இடம், இங்கால அப்படியே போட்டுகள் திருத்துற இடம். இதில் ஆக்கள் வந்து குளிச்சு கொண்டுமே இருந்தவ. இந்த ஊர் அண்ணாமர் வந்துட்டு இப்போ தான் குளிச்சுட்டு போயினோம். நல்லா இருக்குது, இந்த தீவு வாழ்க்கை நல்லா இருக்குது. ஆனால் அதிகளவான சிரமங்கள் மிச்ச விஷயம். அடுத்தது இந்த தீவில் இருந்துட்டு எல்லா தீவுமே தண்ணி பிரச்சனை எழுதுகளுக்காக வேலைகள்னு சொன்னால் கிழமை நாடுகளில் யாழ்ப்பாணத்தில் போர்டிங்கோ இல்லாட்டிக்கு வாடகைக்கோ வீட்டில் இருந்து கொண்டு படிக்கிற வேலைகள் அதுகள் எல்லாமே செய்வினோம். பிறகு வெள்ளிக்கிழமை பஸ் இங்கே வந்துட்டு தீவுக்கு போட் பிடிச்சி வந்துட்டு இந்த கிழமை சனி ஞாயிறுகளில் இங்கே இருந்துட்டு அதுக்கு பிறகு ஞாயிறுலேருந்து திங்கள் வலிக்கிட்டு திருப்ப யாழ்ப்பாணம் போயிட்டு அங்கே படிக்கிறதோ மற்ற வேலைகளோ செய்து கொள்வினோம். ஸோ கிழமை முடிவில் வந்துட்டு இங்கே சொந்த ஊருக்கு வந்து கொள்வினோம். ஸோ இப்படி தான் இந்த மக்களுடைய வாழ்க்கை முறை இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்குறாக்களுக்கு என்னடா இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறான்ன்ற மாதிரி இருக்கும். யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாக்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் வெளியிலேருந்து இந்தியாவிலேருந்து வேறு பகுதியிலேருந்து வீடியோ பார்க்குறதுக்காக இதை வந்து நான் திருப்ப சொல்லிக்கொள்கிறேன். இதில் பாருங்கள், சின்ன லோன்ஸ் எல்லாமே இருக்குது. சரி, இப்போ நாங்கள் அந்த இடத்துல இருந்து அப்படியே இங்கால வரோம். இங்கால தான் வந்துட்டு மீன் பிடிக்கிற வள்ளங்கள் வாடி எல்லாமே இந்த சைடில் இருக்குது. இங்கே ஒன்று இருக்கு, மற்ற கோயிலுக்கு பின்பக்கம். ஓ, மற்ற சைடுன்னு போட்டில் விட்டுருக்காங்க, அப்படியே பார்த்து போகலாங்க வழி பார்த்து. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாகவே மீன்பிடி உபகரணங்கள் எல்லாமே வச்சுருப்பினோம். ஃபைபர் போட்டுகள், மீன் பிடிக்கிற வேலை எல்லாமே இந்த இடத்துல வச்சுருப்பினோம். ஸோ இதை வந்துட்டு வாடி என்று சொல்கிறது. இங்கே பாருங்கள், யமஹா இன்ஜின்,
மற்றது வேலை எல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்கணும். இதை வந்துட்டு நாங்கள் வாடின்னு சொல்லுவோம். சரி, இந்த சைடுக்கு ஃபுல்லாகவே அப்படி தான். இங்கே பாருங்க, சின்ன ஒரு மிதவையுமே வச்சுருக்கேன், கட்டுமரம் மாதிரி. இந்த தீவில் வந்து எல்லா மதத்தவர்களுமே இருக்கணும். குறிப்பாக வந்துட்டு இந்து சமயம், அதாவது இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயில் இருக்குது, அதே இதில் சைவ கோயில் இருக்குது, பௌத்த விகாரம் இருக்குது, முஸ்லீம் மக்களுடைய வணக்கஸ்தலம் இருக்குது, அதே இதில் கிறிஸ்டியன்ஸுன்ற சர்ச் கூட இருக்குது. ஸோ எல்லா மதத்தவர்களுமே இந்த தீவில் ஒன்றா ஒற்றுமையாக வாழினோம். அப்படியே ஒரு இடங்களாக சுற்றி பார்த்து கொண்டு வரோம். இந்தியாவில் வாடியில் யாராவது போட்டில் சும்மா ஒரு ரவுண்ட் கூட்டிகிட்டு போவீங்களான்னு சொல்லி எல்லோரும் கேட்டவன். அதில் போய் கேட்குறோம், கேட்டுட்டு ஓகேன்னு சொன்னால் சும்மா ஒரு சின்ன ரவுண்ட் போயிட்டு வரலாம். நாளைக்கு நாங்கள் நெடுந்தீவு போகிறோம் தானே. ஸோ நெடுந்தீவு போன பிறகு அங்கே உள்ள விஷயங்களையும் அப்படியே சும்மா சுற்றி காட்டுறேன். ஏற்கனவே இது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நான் போட்டிருக்கிறேன், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அதெல்லாம் சும்மா மேலோட்டமாக உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். நாங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி அப்படியே எல்லா இடங்களையும் சுற்றி இப்போ தீவுண்ட இன்னொரு கரைக்கே வந்துட்டோம். ஸோ சூரியனுமே மறைய போகுது, நல்ல அழகாக இருக்குது இந்த பக்கத்தில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எக்கச்சக்கமான டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே வச்சிருக்கணும். என்ன விஷயம்னு சொன்னால், நாங்கள் பார்த்துருப்போம் தானே, இந்த தீவுக்கு மின்சாரம் வந்து டீசல் இன்ஜினில் பயன்படுத்தி செய்யணும்னு சொல்லி. ஸோ அந்த விஷயம் வந்துட்டு இப்போ இங்காளி பக்கத்துக்கு மாறப்போகுது. ஸோ அதுதான் விஷயம். அதில் ஃபுல்லாகவே சோலார் பேனல் எல்லாமே வச்சிருக்கணும். இப்போ வந்து இங்கே வேலைகள் எல்லாமே நடந்து கொண்டு இருக்குது. ஸோ இந்த பக்கத்தில் பாருங்க, ஃபுல்லாக வந்துட்டு சோலார் பேனல் கொண்டு வந்திருக்கணும். ஃபுல்லாகவே அப்படி அடுக்கடுக்காக இருக்குது. நாங்கள் மன்னாரில் எல்லாமே பார்த்துருப்போம் தானே, மன்னார் போய்க்குலேயுமே இதே மாதிரி பார்த்து நாங்கள் எக்கச்சக்கமான சோலார் பேனல் வச்சுருக்கணும். தீவுன்றதால அதிக அளவான சூரிய ஒளி கிடைக்கும். அவ்வளோ சூரிய ஒளியையும் பயன்படுத்தி இதில் இருந்துட்டு அப்படியே மின்பரப்பாக்கி அந்த மின்னை வந்துட்டு இந்த தீவுக்கு ஃபுல்லாகவே கொடுக்க போயிடும். ஸோ சோலாரில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் பேக்கப்புக்கு டீசல் இன்ஜினுமே இருக்குது. ஸோ அந்த நாங்கள் பார்த்துருப்போம் தானே தீவுண்ட ஸ்டார்டிங்கில், அந்த விஷயம் வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நாள் இந்தியாவில் மாறிடும். அதுக்கு பிறகு இந்த தீவுக்கு தொடர்ச்சியாக அப்படியே மின் இணைப்பு எல்லாமே கொடுத்துருக்கணும். நல்லா இருக்குது. இப்போ தான் இந்த வேலைகள் எல்லாமே முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. பெரிய அளவில் செய்யணும், இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகுது. முதல் வந்து சுற்றி பார்க்கல இந்தளவுக்கெல்லாம் இல்லை. இப்போ கணக்க விஷயங்கள் வந்துட்டு தீவில் புதுசாக கொண்டு வந்திருக்கணும். ஸோ நல்லாயிருக்கு, இந்த விஷயங்கள் எல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம். ஒவ்வொரு தீவுகள்லேயும் இதே மாதிரி கொண்டு வந்துட்டோம்னு சொன்னால் எல்லா தீவுகளுக்குமே வந்துட்டு அந்த தீவிலேயே வந்துட்டு அவைக்கு தேவையான மின்சார இணைப்புகள் எல்லாமே செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். புதுசாக இந்த பக்கத்தில் கட்டடம் இருக்குது. இந்த வயருண்ட சைஸை மட்டுமே பாருங்கள், எவ்வளோ வேண்டி அவ்வளோ பெரிய சைஸ். இங்கே சூப்பராக இருக்குது. வந்து ஒரு இந்தியன் பேஸ்டு கம்பெனியோட சோலார் பேனல்ஸ் இப்போ தான் பேசினவர்கிட்ட, இந்தியாவிலேருந்து தான் இந்த பேனல்ஸ் எல்லாமே வந்து வாங்கி இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது அங்கேருந்து இங்கே வந்து தீவுக்கு வந்து அங்கேருந்து இங்கே மாதிரி அந்த ஒரு ரேக் பொட்டியுமே வந்து 950 கிலோ, கிட்டத்தட்ட ஒரு டன். ஆமாம், அது ஒரு பேனல். ஆமாம், அது மொத்தமாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியல, அவ்வளோ வேலை அது. பட் இருந்தாலும் அந்த தீவு மக்களுக்காக செய்கிறாங்க, நல்ல விஷயம். அப்படியே சூரியன் மறைய போது ஏதோ நெடுந்தீவுக்கு போன மாதிரி இருக்குது. நெடுந்தீவில் ஒரு பக்கத்துக்கு இப்படி போனால் இதே மாதிரி தான் இருக்கும், வெட்ட வெளியாக இருக்கும், அது மாதிரி இருக்குது. நயினாதீவுண்ட இந்த பக்கத்தை பெருசாக ஆக்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு இந்த பக்கத்தையும் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. கட்டாந்தரையாக இருக்குது அப்படியே. ஓகே, அதான் முன்னாடி தீவோட தொடக்கத்தில் தான் வீடு. காலை வணக்கம் மக்களே. இப்போ நாங்கள் நேற்று இரவு எல்லாமே சுற்றி பார்த்துட்டு நாங்கள் திருப்ப வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நித்திர கொண்டுட்டோம். இன்றைக்கி இப்போ திருப்ப இதிலேருந்து குறிகட்டுவான் ஜெட்டிக்கு போக வேணும். ஸோ நாங்கள் விடிய எழும்பி எல்லாம் வச்சு எழும்பி வீடியோ எடிட் பண்ணிவிட்டு படுக்கவே கொஞ்சம் டயர்டாகிட்டு இன்றைக்கி திருப்ப இதில் இருந்துட்டு நாங்கள் குறிகட்டுவானுங்கிறதுக்கு போக போகிறோம். ஸோ இந்த தீவு பயணங்கள் நல்ல அருமையாக இருக்கும். ஆனால் என்ன, எல்லாருக்குமே களைச்சிட்டுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தீவு பயணங்களில் இருக்கிற இங்கே உள்ள கிளைமேட் அதுகள் எல்லாமே புதுசாக இருந்திருக்கு. டீஹைட்ரேஷன் ஆகும், இரவு ஃபுல்லாக தாகம் எடுத்துக்கொண்டே இருந்தது. ஸோ நாங்கள் தண்ணி குடிச்சிட்டு இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் இப்போ வெளிக்கிட்டு போகிறோம். ஸோ போயிட்டு இறங்குதுறையில் இருந்துட்டு போட் எத்தனை மணிக்கு இருக்குது, முதலாவது போட் எத்தனை மணிக்கு இருக்குது, கடைசி போட் எத்தனை மணி இருக்குது, எல்லாத்தையுமே கேட்டு உங்களுக்குமே சொல்லிக்கொள்கிறேன். ஆனால் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு முறுக்க போட் இருக்குது. ஸோ நாங்கள் போயிட்டோம்னு சொன்னால் அங்கால போயிட்டு சாப்பிட வேணும். சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நாங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் அடுத்த தீவுக்கு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், நெடுந்தீவுக்கு பயணம் செய்ய போகிறேன். ஸோ அந்த வீடியோக்கள் எல்லாம் அடுத்தடுத்ததாக வளர்ந்து கொண்டே இருக்கும். சரண், பாய்டா, நன்றி, இப்போ சந்திப்போம்.
சரண் வந்துட்டு விட்டுட்டு போகிற கதைக்கா இப்போ கூட நீ வரலாம் நெடுந்தீவுக்கு கேட்டால் வேலை இருக்கு அவனுக்கு, அதோட இன்னைக்கு யாழ்ப்பாணம் போகணும். அதனால் அவன் வந்துட்டு எங்களோட இணைஞ்சு கொள்ளல. நாங்கள் 3 பேரும் தான் நெடுந்தீவு போக போகிறோம். சரண் வந்துட்டு அப்படியே இன்னைக்கு 3 மணிக்கு இங்கே இருந்துட்டு யாழ்ப்பாணம் போக போகிறேன். அப்படியே 3 மணி லோஞ்சு இல்லாட்டி 3 லோஞ்சு ஏறி யாழ்ப்பாணம் போயிரு. லான்ச் ஆக்சஸ்லாம் இருக்காங்க. லோஞ்சுன்றது இந்த போட்டை தான் லோஞ்சுன்னு சொல்கிறேன். நீங்கள் ஓகே, நாங்கள் இப்போ 7 மணி போட்டை மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் அடுத்ததாக 7:30 போட்டுக்கு தான் போக போகிறோம். எப்படியும் அங்கால போக ஒரு 20 நிமிஷம் வேண்டாலும் அதில் 8 மணிக்கு போயிட்டோம்டா நாங்கள் சாப்பிட்டுட்டு திருப்பி 8:30 போட்டு வர வேணும் நெடுந்தீவு போகிறதுக்கு. இல்லை, இதெல்லாம் மாக்களை கொண்டு போகிறோம். போட் போன வீடியோவில் பார்த்துருப்பேன் தானே. போன வீடியோவில் ஒவ்வொரு போட்டுக்கும் லைசன்ஸ் இருக்குது. அந்த லைசன்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உள்ளுக்கு எத்தனை பேரை ஏற்றலாமன்ற நடைமுறை இருக்குது. ஸோ அது இந்த முறை வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது. கிணக்க போட்டுகள் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருவிழா நேரங்களில் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா இருக்குது. இப்போ 7 மணி போட்டை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அடுத்த போட்டு 7:30 இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த பாதை வரும். இது இப்போ தாண்டு போயிருக்கு. நாங்கள் நேட்டிவான வீடியோவில் காட்டியிருப்போம். பாதை வந்து அங்கே தயார் நிலையில் இருக்குது. என்ன ஒரு இந்த மாதம் முடிவுக்குள்ளே இல்லை அடுத்த மாதம் தொடக்கத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதையுமே செயற்பட வலிக்கிட்டுரும். அதுக்கு பிறகு உங்களால் ஈஸியாக வாகனங்களை கூட கொண்டு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதுதான் பழைய பாதை. இதில் எல்லாம் இத்தனை விட பைக்கை கொண்டு வந்து இந்த இடங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போயிருக்கிறோம். இப்போ அது தண்ணிக்கெல்லாம் இப்படி தாண்டு போயிருக்குது. அதாவது இப்படி ஆர்டிஏ செஞ்சுருக்கிறது உண்மையாக நல்ல விஷயம். என்ன இது வந்து முற்றிலும் இலவசம். சரி, அடுத்த போட் வர வட்டிக்கு இப்படி வலிக்கிடுவோம். ஓகே, இப்போ போட் வலிக்கிட போகுது 7:30. மேலே வந்து பைக் எல்லாமே இது ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்குது. 7-7:30 இங்கிருந்து அந்த தீவுக்கு போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு போட் இருக்கு. அதுக்கு தான் வந்து டைம் இருக்கு. உள்ளுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டீசல் இன்ஜின். ஸோ டீசலில் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இதில் பின்னுக்கு அங்கே திருப்புறதுக்குரிய கருவி. நாங்கள் நேற்று கூட அந்த அண்ணாண்ட ஆட்டோவில் போய் தான் எல்லா இடமே சுற்றி பார்த்தனாங்க. இங்கே இருந்து யாழ்ப்பாணத்துக்கு, அதாவது புங்குடுதீவு போகிறதுக்கு அந்த கட்டையை வச்சுட்டு அதிலேருந்து ஆட்டோவை ஏற்றினோம். ஸோ ஆட்டோவை வந்துட்டு போட்டில் போட்டுட்டு மேலே கொண்டு போய் தான் அங்கால எடுப்பினோம். 2 ஆட்டோ நிற்கிது. ஆட்டோ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பலகை வச்சு ஏற்றினவன், பிறகு பலகை வச்சு ஏற்றுறத அது கீழே தடி அடிக்குதுன்னுட்டு கையாலேயே தூக்கி ஏற்றிட்டணும். ஏன்னா போட் வந்துட்டு கீழே தான் இருக்குது. சரி, பழிக்கிடும். பைக் ஏற்றினோன்னு அப்படியே எடுத்துருக்கிறேன். போட் வெளிக்கிட்டுது. டைமுக்கு எடுக்கணும். இப்போ 7:30 எடுக்க வேணும். அதனால் வாகனங்கள் ஏற்றுறதால கொஞ்சம் டிலே ஆகிட்டு நான் எடுத்துருக்கேன் டைம். இப்படி நாங்கள் இதில் இருந்துட்டு அங்கால போய் ஒரு 20 நிமிஷம் எடுக்கும். அங்கால போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் நெடுந்திருக்கு அப்படியே பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஆம்புலன்ஸ் போட்டு எல்லாமே இருக்குது. மற்ற இடங்களோட ஒப்புடையை வந்துட்டு உண்மையிலே தீவு பயணங்கள் மற்ற தீவு மக்களோட வாழ்க்கை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கஷ்டம். முதலாவது வந்து நீர் பிரச்சனை. தண்ணி வந்துட்டு அவ்வளோத்துக்கு சவர் நீராக இருக்கும். உப்பு தண்ணி மாதிரி இருக்கும். 1-2 இடங்களில் சரி செஞ்சாலுமே வந்துட்டு பூரணமாக சரி செய்யப்படல. அடுத்தது போக்குவரத்து. இங்கேருந்து போட்டில் போய் வர்றது, வாகனங்கள் கொண்டு வர்றது, அப்படியான விஷயம். மற்றது நல்ல வாகனங்கள் வச்சுருந்தாலுமே ஈஸியாக துருப்பிடிக்கும். துருப்பிடிச்சிருக்கும். உங்களுக்கு தெரியும், காற்றுல எல்லாமே இந்த இது இருக்கும். அதனால் ஈஸியாகவே துருப்பிடிச்சிருக்கும். ஓகே, தேவம் அப்படியே மேலே வந்தாச்சு. சரி, மழை நாளில் கஷ்டமாக இருக்காதா? மழை பெஞ்சாலுமே போட் போகும். அப்படி தானேண்ணா? மழை பெஞ்சாலும் போட் போகிறது தானே? மழை பெஞ்சாலும் போட்டு வர்றது போகிறோம். சரி, இப்போ நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நேரம் சரியாக
58 ஆகுது. இப்போ 8 மணிக்கு அந்த பக்கத்தில் நெடுந்தீவில் இந்த வார போட் வந்து வருது. இங்கேருந்து 8:30க்கு எடுப்பினும் சாப்பிட்றதுக்கு எல்லாம் நேரம் இருக்காது. இதுதான் போட் பக்கத்தில் அணைக்கணும். 7 மணி நேரம் ஏதாவது டீ ஏதாவது குடிக்கணும்னா டப்பனை குடிச்சிட்டு வருவாங்க. அதில் தெரியுது தானே, அதான் வந்துட்டு நெடுந்தீவுக்கு போகிறதுக்கான படகு வந்துட்டு மட்டுமட்டான நேரம். நாங்கள் இப்போ திருப்ப குறிகட்டுவானுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்து எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.